ஒரு காலத்தில் இஸ்வாகு என்ற ஒரு சிறப்பான தேசம் சக்தி வாய்ந்த அரசர்களால் ஆளப்பட்டு வந்தது. அந்த ராஜவம்சத்தில் மனு என்ற புகழ் வாய்ந்த மன்னன் மனிதநேயம் மிகுந்தவன். அவன் கோசலை என்ற நகரத்தை உருவாக்கினான். சரயு என்ற நதிக்கரையில் அமைந்த நகரம் அது. கோசலை மிக அழகான நகரம். நீண்ட நெடிய சாலைகள், அகண்ட கால்வாய்கள், நதிகள், பூஞ்செடிகள் ஆகியவை கண்ணை பறிக்கும். மனுவை தொடர்ந்து அந்த வம்சத்தில் வந்த மற்றொரு சிறந்த அரசர் தசரதன். அவர் அந்த நாட்டை ஆண்டு வந்தார். தசரதனுக்கு 3 மனைவிகள். அவர் மிகுந்த நேர்மையானவர், அறிவானவர். அவர் அமைச்சரவையில் சிறந்த அமைச்சர்கள் இருந்தார்கள். அவருடைய ஒரே வருத்தம் அவருக்கு குழந்தைகள் இல்லை என்பதே. ஒரு நாள் மன்னா, தாங்கள் ஏன் எதிரும் நாட்டம் இல்லாமல் கவலையாகவே உள்ளீர்கள்? அமைச்சர் அவர்களே, எனக்கு புகழ், பணம், பலம் எல்லாம் இருந்தும் எனக்கு பிறகு இந்த அரசை காப்பாற்ற எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. ஒரு யோசனை மன்னா. அஸ்வமேத யாகம் நடத்தி யாகத்தில் குதிரையை பலி கொடுத்தால் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் உத்தரவு கொடுத்தால் அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து முடிக்கிறேன் மன்னா. ஆனால் யாகத்திற்கு அனைத்து முனிவர்களையும் அரசர்களையும் அழைக்க வேண்டும் மன்னா. மாபெரும் முனிவர் ரிஷியசிருங்கரையும் அழைக்க வேண்டும். அவர் யார் அமைச்சரே? மன்னா, ரிஷியசிருங்கர் காடுகளில் அலைந்து திரிந்து வேதங்களை ஆராய்ச்சி செய்பவர். அவருக்கு பெண்கள் என்றாலே பிடிக்காது. உலக சந்தோஷங்கள் எதிலும் நாட்டம் இல்லாமல் இருப்பவர். தன்னுடைய குடிலை விட்டு வெளியில் வரவே மாட்டார். மக்களை அவர் பார்த்ததும் கிடையாது. சந்தோஷம் என்றால் என்னவென்றே அவருக்கு தெரியாது. அவர் பிறந்தது முதல் இந்த நாட்டிற்குள் மட்டுமல்ல, எந்த ஒரு நாட்டிற்கும் அவர் சென்றது கிடையாது. அப்படி ஒரு மனிதர். சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயமாக அவர் அரண்மனைக்கு சென்றிருந்த பொழுது ரோமாபாடா மன்னன் தனது மகள் சாந்தாவை ரிஷியசிருங்கருக்கு மணமுடித்து வைத்தான். அதன் பிறகு ரிஷியசிருங்கர் தனது மனைவி சாந்தாவுடன் அங்க தேசத்தில் வசித்து வந்தார். முனிவர்கள் வசிக்கும் எந்த நாடாக இருப்பினும் அது புனிதமடையும் என்பது போல் அவர் வசித்து வந்த நாடும் புனிதமடைந்து புகழ்பெற்று விளங்கிற்று. அப்படியானால் அஸ்வமேத யாகத்திற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்யுங்கள் அமைச்சரே. மன்னர் அமைச்சர்கள், முனிவர்கள், பிரதேச மன்னர்கள் அனைவரையும் அழைத்து குதிரை பலியை கொடுத்தார். யாகம் மிக பெரிய அளவில் நடைபெற்றது. நாட்கள் சில கழிந்தன. 3 மனைவிகளுமே கர்ப்பம் தரித்தனர். முதல் மனைவி கௌசல்யா, 2வது மனைவி சுமித்ரா, 3வது மனைவி கைகேயி. மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். விரைவில் அரசி கௌசல்யா மகனை பெற்றெடுத்தாள். தேவாதி தேவர்களும் அவனை வாழ்த்தினார்கள். அவன் செம்பவள கண்கள், நீண்ட கைகள், சிவந்த இதழ்கள், கம்பீரமான குரல் வளமும் கொண்டிருந்தான். அனைத்து அம்சங்களும் கொண்டிருந்த அவர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாவார். அவருக்கு ராமன் என்று பெயர் சூட்டப்படுகிறது. அரசி சுமித்ரை லட்சுமணன், சத்ருக்கனன் என்ற 2 மகன்களை பெற்றாள். அரசி கைகேயி பரதனை பெற்றாள். இளவரசர்களின் பிறப்பால் அயோத்தி நகரின் மகிழ்ச்சி முழுமையடைந்தது. நகரமே விழாக்கோலம் பூண்டது. வீதிகள் தோறும் நடன நிகழ்ச்சிகள், பாட்டு கச்சேரிகள், வான வேடிக்கைகள் வண்ணமயமாக வானை ஒளிர வைத்தது. வானிலிருந்து பூமாரி பொழிந்தது. வாழ்த்து ஒளி விண்ணை பிளந்தது. குழந்தைகள் வளர்ந்தனர். ராமன் குதிரை பயிற்சியிலும் யானை பயிற்சியிலும் தலை சிறந்து விளங்கினான்.
அவன் ரதம் ஓட்டுவதிலும் சிறந்தவனாக விளங்கினான். வில்வித்தையிலும் சிறந்து விளங்கினான். இப்படி பல கலைகளில் தேர்வு பெற்றவனாக இருந்தாலும் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பவனாகவே இருந்தான். குழந்தை பருவம் முதலே லட்சுமணன் தன் மூத்த சகோதரன் ராமனை விட்டு பிரியாமல் இருந்து வந்தான். லட்சுமணன் ராமனுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். ராமனும் லட்சுமணன் அருகில் இல்லாமல் உறங்கவும் மாட்டான், சகோதரன் இல்லாமல் உணவருந்தவும் மாட்டான். லட்சுமணனின் இளைய சகோதரர்கள் சத்ருக்னன் மற்றும் பரதன் இருவரும் மிகவும் நெருக்கமான பாசத்துடன் இருந்தார்கள். பரதன் ராமனின் மீது மிகுந்த பயமும் பக்தியும் வைத்திருந்தான். மன்னன் தசரதன் தனது 4 பிள்ளைகளுடனும் மனைவிகளுடனும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது, ஏய் ராமா, நீ வில்வித்தையில் சிறந்தவன் என்பது எங்களுக்கு தெரியும். அதோ அந்த பானையை சுமந்து போறாளே கவுனி பெண், அவள் பானையை உன்னால் கல்லால் உடைக்க முடியுமா? ஏன் முடியாது? பாவம், அந்த ஏழை பெண் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பானையை சுமந்து செல்கிறாள். வேறு ஏதாவது பந்தயம் வையுங்கள். வேறு பந்தயம் எல்லாம் எதுவும் கிடையாது. நீ அந்த பானையை தான் அடிக்க வேண்டும். ராமன் வெற்றிகரமாக கல்லால் அந்த பானையை உடைத்தான். பானையில் இருந்த நீர் கீழே சிந்தி வீணாகியது. அந்த பானையை சுமந்து சென்ற பெண் அரசி கைகேயியின் பணிப்பெண். அவள் மிகுந்த கோபத்துடன், இளவரசே, நீ மிகவும் கர்வம் உள்ளவனாயிருக்கிறாய். இதற்கு பலனை அனுபவிப்பாய். ராமன் மிகவும் மனம் வருந்தினான். அவன் நண்பர்கள் அவனிடம் மன்னிப்பு கேட்டார்கள். இளவரசர்கள் வளர்ந்து அரசாள தகுதியானார்கள். அவர்களின் தந்தை ராமனை அயோத்தியின் அரியணையில் ஏற்ற முடிவு செய்தார். அதற்கு முன் அவர்களுக்கு மனம் முடிக்க எண்ணினார். தனது மகன்களுக்கு பொருத்தமான இளவரசிகளை தேடினார். ஒரு நாள் மிகவும் சக்தி வாய்ந்த விசுவாமித்திர முனிவர் தசரதனை சந்திக்க வந்தார். வாருங்கள் குருவே, தாங்கள் என்னை காண வந்தது என் பாக்கியம். உங்களையும் யுவராஜாக்களையும் கண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அயோத்தியில் அனைவரும் நலம்தானே? ஆம் குருவே, தங்கள் ஆசியால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம். நான் என் புதல்வர்களுக்கு தகுந்த இளவரசிகளை தேடிக் கொண்டிருக்கிறேன். அழகான உங்கள் புதல்வர்களுக்கு அழகான இளவரசிகள் கிடைப்பார்கள். தசரதா, நான் ஒரு முக்கியமான வேலையாக இங்கு வந்தேன். உன் புதல்வர்களை என்னோடு அழைத்துச் செல்லப் போகிறேன். காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? கவலைப்பட வேண்டாம் மகாராஜா. நான் காட்டில் ஒரு மாபெரும் யாகம் நடத்த இருக்கிறேன். அதில் உங்கள் புதல்வர்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த காட்டில் சில கொடிய அரக்கர்கள் இருக்கிறார்கள். ராமன் ஒருவனால் தான் அவர்களை அழிக்க முடியும். இதை கேட்டதும் மன்னன் தசரதன் பயந்தார். குருவே, தாங்கள் கேட்பது எதுவாயினும் நான் தருகிறேன். ஆனால் என்னுடைய புதல்வர்கள் சிறுவர்கள், அவர்களால் எப்படி அரக்கர்களை எதிர்த்து அழிக்க முடியும்? என்னை மன்னிக்க வேண்டும் பிரபு. தசரதா, என்னை எதிர்த்து பேசாதே. உன் புதல்வர்களை என்னுடன் நீ அனுப்பித்தான் ஆக வேண்டும். தசரதன் விசனத்தில் மூழ்கினார். அவருக்கு புதல்வர்களை அனுப்புவதில் விருப்பமில்லை. ஆனால் அதே சமயம் அதிக கோபமுள்ள விசுவாமித்திர முனிவரை பகைத்துக் கொள்ளவும் விரும்பவில்லை. தந்தையின் நிலையை உணர்ந்த ராமன் தந்தையை அணுகினான். தந்தையே, தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. சில மாதங்களிலேயே திரும்பி வருவோம். அரக்கர்களை அழித்துவிட்டு நாங்கள் பத்திரமாக திரும்பி வருவோம். ராமா, நீ மிகவும் இளையவன். உனக்கு வெளி உலகை பற்றி தெரியாது. காட்டில் உனக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு கிடையாது. தந்தையே, நாங்கள் அவருடன் செல்லாவிட்டால் நாம் அவரை அவமதித்ததாக எண்ணிக்கொள்வார் அல்லவா? மற்ற முனிவர்களுடன் இந்த சுபயாகத்தை நடத்தி முடிப்பதற்கு அவருக்கு நம்முடைய உதவி தேவைப்படுகிறது. மிகுந்த குழப்பத்துக்கு இடையில் தசரதன் இதற்கு சம்மதித்தார்.
ராமனும் லட்சுமணனும் மறுவுரி தரித்து வில் மற்றும் அம்புகளை கைகளில் ஏந்தி நெற்றியில் வீரத் திலகமும் இட்டு விசுவாமித்திர முனிவருடன் காட்டிற்கு புறப்பட்டனர். இளவரசர்களே, அரக்கர்களை கண்டால் உங்களுக்கு பயமா? முனிவரே, நாங்கள் சத்திரியர்கள், மக்களை காக்க பிறந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் மாபெரும் முனிவர் அருகில் இருக்கும்போது நாங்கள் எதற்கு பயப்பட வேண்டும்? நல்லது, நான் உங்களுக்கு இப்போது பால அபிபால வித்யா மந்திரங்களை உபதேசிக்கிறேன். அதை உச்சரித்தால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததா குரு? இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்தால் உங்களுக்கு களைப்போ பயமோ வராது. நீங்கள் தூங்கும் போதோ அல்லது கவனம் இல்லாத போதோ அரக்கர்கள் உங்களை தாக்கவோ முடியாது. பிரியமான ராமா, நீ இந்த பால அதிபால மந்திரத்தை மனப்பாடம் செய்து உச்சரித்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு இணையான தைரியம், திறமை, நுண்ணறிவு, பகுத்தறிவு படைத்தவர்கள் யாரும் கிடையாது. குரு, தங்களது பரந்த இதயத்திற்கு எங்களது நன்றி. விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் அந்த மந்திரத்தை போதித்தார். விரைவிலேயே கங்கையும் சரையு நதியும் சந்திக்கும் இடத்திற்கு அவர்கள் சென்றடைந்தார்கள். இளவரசர்களே, இன்னும் சற்று தொலைவில் அந்த மாபெரும் யாகத்தை நடத்துவதற்காக அனைத்து முனிவர்களும் தயாராக இருப்பதை காணலாம். கடவுள் நம் முன்னே தோன்றி மக்களின் நன்மைக்கு தேவையான வரங்களை அளிப்பார்கள். இந்த சடங்குகளை மிகவும் பயபக்தியுடன் செய்ய வேண்டும். எந்த வகையிலும் கவனம் சிறிதளவும் சிதறக்கூடாது. இதை கவனித்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. உத்தரவு குருவே. நாங்கள் அதை கவனிக்கிறோம். உங்களுக்கு இன்னொரு கடமை காத்திருக்கிறது ராமா. கட்டளையிடுங்கள் குருவே. இந்த காட்டை கடந்து யாகம் நடக்கும் இடத்திற்கு நாம் சென்றடைய நீங்கள் இந்த காட்டில் வசிக்கும் தாடகை எனும் அரக்கியை கொல்ல வேண்டும். அப்போதுதான் அங்கு செல்ல முடியும். ஆனால் குருவே, அவள் ஒரு பெண்ணாயிற்றே. ஒரு பெண்ணை எப்படி கொல்வது? அதை பற்றியெல்லாம் சிந்திக்காதே. அவள் மிகவும் அழகான பெண்ணாகத்தான் பிறந்தாள். அவளுக்கு மாரீச்சன் என்றொரு மகன் இருக்கிறான். அவன் அகத்திய முனிவரை துன்புறுத்தியதால் அவர் அவனை சபித்து விட்டார். அதனால் ஆத்திரமடைந்த அவனது தாய் அகத்திய முனிவரை கொல்லச் சென்றாள். முனிவர் அவளை கொடிய அரக்கியாக மாறும்படி சாபம் கொடுத்து விட்டார். அவள் தீமை செய்பவள். அதனால் நீ அவளை கொல்வதில் தவறேதும் இல்லை. தைரியமாக செய்ராமா. அப்படியே ஆகட்டும் குருவே. அடுத்த நாள் விஸ்வாமித்திரர் ராமன் லட்சுமணனை அழைத்துக் கொண்டு அதிகாலையில் அந்த அடர்ந்த காட்டை கடக்கச் சென்றார். வல்லூறுகளின் சப்தங்களும் கரடி மற்றும் புலிகளின் உருமல்களும் யானைகளின் பிளிரல்களும் பயங்கரமாக இருந்தது. ஆனால் ராமனும் லட்சுமணனும் தைரியமாக முன்னே சென்றார்கள். திடீரென்று ஒரு வித்தியாசமான கோரமான சிரிப்பு சத்தத்துடன் பெருத்த சரீரத்துடன் ராமனின் முன்பு தாடகை அரக்கி தோன்றினாள். ஏ சிறுவர்களே, என்ன தைரியம் இருந்தால் இந்த காட்டில் காலடி வைத்திருப்பீர்கள். இந்த கிழட்டு முனிவன் தான் வர சொன்னானா? பாவம், இந்த காட்டிலேயே உங்கள் கதை முடிய போகிறது. இன்று எனக்கு நல்ல உணவு கிடைத்திருக்கிறது. யாருடைய கதை முடிய போகிறது என்பதை பார்ப்போம். முட்டாளே, அதிகம் பேசாதே. இன்னும் சில நொடிகளில் பேசுவதற்கு உனக்கு நாவு இருக்காது. தாடகை ராமனை நோக்கி பெரிய கல்லை வீசினாள். ராமன் எதுவும் செய்யவில்லை. அவன் கண்களை மூடிக்கொண்டு அம்பை எடுத்து வில்லில் வைத்து தாடகையை குறிவைத்தான். அந்த அம்பு அந்த கல்லை நொறுக்கி தாடகையின் நெஞ்சை தாக்கியது.
பெருத்த அலறலுடன் அவள் இறந்தாள். விஸ்வாமித்திரர் ராமனை அணைத்தார். ராமனும் லட்சுமணனும் இளவரசர்களின் வருகைக்காக காத்திருக்கும் மற்ற முனிவர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தனர். வாருங்கள் ராமா, லக்ஷ்மணா, நீங்கள் இருவரும் எங்கள் யாகம் நடைபெறுவதற்கு உதவ வந்திருப்பதை நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அது எங்கள் கடமை முனிவரே. அரக்கி தாடகையை அழித்து மக்களுக்கு நன்மையை செய்திருக்கிறீர்கள் ராமா. நீங்கள் செய்த இந்த பெரும் உதவியை வாழ்நாளில் நாங்கள் மறக்கவே மாட்டோம். குரு விஸ்வாமித்திரரே, ஜனக மன்னனிடம் சிவபெருமானால் அன்பளிப்பாக தரப்பட்ட வில் ஒன்று இருக்கிறது. அந்த வில்லை குதிரைகளும் யானைகளும் சேர்ந்துதான் இழுத்து வந்தனவாம். இது அவரது மகள் சீதை பிறந்த பொழுது அவளுடன் இருந்ததாம். சீதை மண்ணில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தையாம். அந்த வில்லை உடைப்பவருக்குத்தான் சீதையை மனமுடைத்துக் கொடுப்பதாக ஜனக மன்னன் அறிவித்திருக்கிறார். இதை உங்களிடம் கூறுவதற்காகவே ஓடோடி வந்தேன். அவனுக்கு வேறு குழந்தைகள் உள்ளனவா? ஆம் குருவே, அவருக்கு மற்றொரு பெண் குழந்தை உள்ளது. சீதை மண்ணிலிருந்து கண்டெடுக்கப்பட்டாலும் மகாலட்சுமி போல் இருப்பதாக கூறுகிறார்கள். ராமா, நாம் இந்த சடங்குகளை முடித்த பிறகு நீ ஏன் அந்த வெல்லை வளைக்க கூடாது? நாங்களும் அப்படித்தான் எண்ணுகிறோம். தங்கள் விருப்பம் குருவே. லட்சுமணன் இதை கேட்டதும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். அடுத்த நாள் அனைத்து முனிவர்களும் ஒன்று கூடி வேத மந்திரங்கள் முழங்க அக்னி பகவானின் முன்பு யாகத்தை துவங்கினர். அனைவரும் தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது பெரிய பெரிய அரக்கர்கள் நீரை பாய்ச்சினர். மிருக மாமிச துண்டுகளை நெருப்பின் மேலே வீசினார்கள். ஆனால் ராமனும் லட்சுமணனும் அந்த அரக்கர்கள் அனைவரையும் கொன்று அவர்கள் அந்த யாகத்தை செய்து முடிக்கும் வரை அமைதியை காத்தனர். யாகம் சிறப்பாக நடந்து முடிந்தது. விஸ்வாமித்திர முனிவரும் மற்ற முனிவர்களும் ராமனையும் லட்சுமணனையும் ஆசிர்வதித்தார்கள். அடுத்த நாள் மிதிலையை நோக்கி சென்றார்கள். மிதிலாபுரி நகரம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. பன்னாட்டு மன்னர்களும் அந்த வில்லை காணவும் அதை தூக்கவும் ஆர்வமுடன் வந்திருந்தனர். ஆனால் அந்த வில்லின் பெரிய உருவத்தை கண்டவுடன் அதன் அருகே செல்லவும் பயந்தனர். வாருங்கள் குருதேவா, தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த இரு வாலிபர்களும் யார்? ஜனகா, இவர்கள் இருவரும் அயோத்தி நாட்டு இளவரசர்கள், தசரதனின் புதல்வர்கள். இவர்கள் இருவரும் காட்டில் நான் நடத்திய யாகத்தில் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள். ராமன் ஒழுக்கத்திலும் பண்பிலும் மிகச் சிறந்தவன். காட்டில் தடாகை எனும் அரக்கியை அழித்து என் யாகம் சிறப்பாக நடைபெற எனக்கு உதவி செய்தான். இங்கு போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறான். ஆச்சரியம்! ராமன் லக்ஷ்மணனா? உங்களை காண எனக்கு வியப்பாக இருக்கிறது. தாங்கள் சில காலம் இங்கு தங்கி இருக்க வேண்டும். ஜனகா, நான் இவர்களை இவர்கள் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர் கவலையோடு இருப்பார். தங்களது சிவதனுசை பற்றி கேள்விப்பட்டேன். அதை இவர்களுக்கு காட்டிச் செல்லவே இங்கு வந்தேன். பிரபு, நான் தன்யனானேன். ஜனகர் அந்த வில் வைத்திருக்கும் அரசவைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். ராமா, நீ ஏன் அதை தூக்கக்கூடாது? ராமன் அதிர்ச்சி அடைந்தான்.
குருவே, இது சுயம்வரத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. அதற்காகத்தான் ராமா நான் உன்னை முயற்சி செய்ய சொன்னேன். ஜனகர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். ராமா, சிவபெருமானை வணங்கி வில்லை தூக்கு. அண்ணா, உங்களால் முடியும். முயற்சி செய்யுங்கள். அந்த அரசவையில் இருந்த அனைவரும் மூச்சு விடவும் மறந்து அதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ராமன் வில்லை நெருங்கினான். அவன் அதை சுலபமாக எடுத்தான். கன நேரத்தில் உடைத்தெறிந்தான். அப்பொழுதுதான் அவன் சீதையை காண நேர்ந்தது. சீதை முதன்முறையாக ராமனை கண்டதும் வியப்புற்றாள். அவளால் ராமனின் மீது வைத்திருந்த விழிகளை எடுக்க முடியவில்லை. ராமனின் எழில்மிகு தோற்றமும் வீரமும் அவளை மெய்மறக்கச் செய்தது. ராமனும் சீதையின் மனப்பால் கவரப்பட்டான். அவள் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாத அளவிற்கு அழகாக இருந்தாள். அரச உடை முத்துக்களாலும் வைரங்களாலும் இழைக்கப்பட்டிருந்தது. அவள் அழகை மேலும் மெருகூட்டியது. அவள் மகாலட்சுமியை போன்று தோற்றமளித்தாள். சீதையை கண்ணில் கண்ட அந்த கணமே ராமன் சீதையின் மேல் காதல் கொண்டான். அரசவையில் அமர்ந்திருந்த அனைவரும் தமது இருக்கையில் இருந்து எழுந்து நின்றனர். ஜனகன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ராமன் விஸ்வாமித்திரர் கால்களில் விழுந்து வணங்கினான். நீ நீடூழி வாழ வேண்டும் மைந்தா. உனக்கு இன்னொரு மகள் இருக்கிறாள் அல்லவா? ஆமாம் குருவே, அவள் பெயர் ஊர்மிளா. நீ லக்ஷ்மணனுக்கு அவளை மணமுடிப்பாயா? என்னுடைய ஆனந்தத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை குருதேவா. நான் தங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மன்னன் தசரதனுக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ராமன் லட்சுமணன் திருமணத்திற்காக மிதிலையை நோக்கி விரைந்தார். தசரதன், ஜனகர் மற்றும் விசுவாமித்திரர் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தனர். ஜனகரே, மன்னன் குஷத்வாஜன் உன்னுடைய சகோதரனா? ஆமாம் குருதேவா, அவருக்கும் 2 புதல்விகள் இருக்கிறார்கள், மந்தவி, சத்ருகீர்த்தி. நாம் ஏன் மந்தவியை பரதனுக்கும் சத்ருகீர்த்தியை சத்ருகணனுக்கும் திருமணம் செய்து வைக்க கூடாது? மன்னன் தசரதனும் ஜனகனும் இந்த முடிவை கேட்டு மகிழ்ந்து சம்மதித்தனர். இதில் நான் கூறுவதற்கு என்ன இருக்கிறது? எல்லாம் தங்களுடைய விருப்பம். அழகுமிகு வண்ணங்களால் மிதிலை நகரம் அலங்கரிக்கப்பட்டது. எங்கும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்தது. ராமன் சீதையையும், லட்சுமணன் ஊர்மிளாவையும், பரதன் மந்தவியையும், சத்ருக்னன் சத்ருகித்தியையும் மணமுடித்தார்கள்.